இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காட்டு யானை அரிசியை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான நீர் உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காட்டு யானை அரிசி ஒரு கப்பு, தண்ணி 4-5 கிளாஸு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் ஒரு சிட்டிகை, கடுகு 1/2 டீஸ்பூன், வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 2-3. வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காட்டு யானை அரிசியை நைட்டே தண்ணியில் ஊற வச்சிடுங்க. ஊற வச்சோடனே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ரைஸ் உடஞ்சி வெடித்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் நல்ல ஊறி இருக்குன்னு அர்த்தம். இந்த அரிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வாங்க நான் அந்த உருண்டையை பண்ணுறப்பவே உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கீறின தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் ஆட் பண்ணுறப்போ கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தப்பி தவறி நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்படி நல்லா இல்லைன்ட்டு என்கிட்ட கேட்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அது கூடவே நீங்கள் காட்டு யானை அரிசி ஊறினது இருக்குங்க இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 1-2 கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் இதை கொரகொரப்பாக அரைச்சாதான் நீங்கள் அதை புட்டு சாப்பிட்றப்போ உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த அரிசியோட ஃப்ளேவருமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. இதோ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக, அதாவது 1-2 நல்லா அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, இதுதான் பதம். சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாயில் 2 கரண்டி ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் ஊற்றுனது பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட காய்ந்த மிளகாய், நெக்ஸ்ட்டு கருகாப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூட ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நிறைய ஆனியன் போட்டாலுமே சூப்பராக இருக்குங்க. ஆனியன் போட்ட பிறகு சும்மா லைட்டாக வதக்கிக்கோங்க, அதுவே போதும். நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரிலாம் வதக்கிடக்கூடாது, இப்போவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்குறப்பவே நமக்கு வெங்காய வாசனையும் சூப்பராக வருங்க. இந்த ஆனியன் கூட ஒருத்தவங்க என்ட்ரி ஆக போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, காட்டு யானை மழைச்சாரல். ஸோ அது காட்டு யானை மழைச்சாரல்னா, காட்டு யானை அரிசியும் தேங்காயுமே நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது தாங்க இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஆனியன் இருக்கிறதுனால நம்ம கிளறப்போ உருண்டையாக கூட வர சான்சஸ் உண்டு. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அந்த அரிசியை போடுறப்பவே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும், அதாவது அந்த அரிசியோட வாசனையே சூப்பராக வருங்க. வீட்டில் ஹாலில் உட்காந்துட்ருக்கவங்க எல்லாம் ஈஞ்சி வருவாங்க, என்ன ஒரு வாசனை, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு உங்களை வந்து பார்ப்பாங்க. யாரெல்லாம் கிச்சன் பக்கம் வராமல் இருக்காங்களோ அவங்களே வந்து பார்ப்பாங்கங்க. அந்த அளவுக்கு அந்த வாசனையே எல்லாரையுமே அப்படியே இழுக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு வாசனை வரும். நெக்ஸ்ட்டு ரைஸ் அரைச்ச வாட்டரும் ப்ளஸ் நார்மல் வாட்டருமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் அளவு பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதாவது ரைஸ் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க, அதுதாங்க நம்ம பக்குவமே. தண்ணி ஊற்றின பிறகு நல்லா இதுமாரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறப்போவே சால்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட்டை ஆட் பண்ண பிறகு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ தண்ணியாகவே இருக்குங்க. ஸோ நீங்கள் கிளறப்போவே நல்லா கட்டியாகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட்டியாக நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே தாங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு, இந்த உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்தாலே ஓகே தாங்க, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. ஸோ நம்ம இதெல்லாமே உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு இட்லி பானையில் தண்ணி நல்லா தலான்னு கொதிக்கிறப்போ ஒரு இட்லி தட்டை வச்சு அது மேலே துணி போட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம அது லட்டு பிடிச்சி வச்சோம் இல்லைங்களா, நம்மளுடைய யானைக்குட்டி லட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு மேலே ஒவ்வொரு உருண்டையாக அழகாக பிடிச்சி அது மேலே வச்சு, நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்பவே லைட்டாக பிடிக்காதீங்க, கொஞ்சம் லூஸ் விட்டு பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். அரிசியோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டில் யானை எவ்வளோ பலமாக இருக்கும் அந்த அளவுக்கு பலத்தை தரக்கூடியதாங்க நம்ம இந்த காட்டு யானை அரிசி. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஏமாற்றியே கொடுக்கலாங்க.
யானை பொம்மை உருண்டை பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு குட்டி பசங்கள்கிட்ட ஒரு சின்னதாக விளையாட்டுத்தனமாக சொல்லி பாருங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சின்ன பசங்கள்கிட்ட நம்ம ரியலாக சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது குறும்புத்தனமாக சொன்னால் அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 or 15 minutes தாங்க ஆகும். பாருங்க, வெந்துருச்சு, நல்லா ஆவி பறக்குது. டடான்! ஸோ நம்ம ரெடி ஆயிடுச்சு யானைக்குட்டி லட்டு. பாருங்களேன், பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. சும்மா ஆவி பறக்குது. அவ்வளோதாங்க. நம்ம இதை தட்டில் சேவ் பண்ணி அது கூட தேங்காய் சட்னி ப்ளஸ் கார சட்னி, அதுக்கு ஃபேவரட்டே 2 தாங்க. 2மே அடிச்சுக்க முடியாது. பாருங்கள், நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ உள்ள சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அந்த அரிசி பார்த்தீங்களா 1 2மா பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.